நீடூழி வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவான் நீதியானவர், நீதிக்கு பெயர் போனவர், நேர்மையானவர். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க. இவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க. இவர் மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி 29/3/2025 சனிக்கிழமையில் பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறாருன்னா, இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், அதாவது கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. பயிற்சி ஆகி 3/6/2027 வரைக்கும் மீன ராசியில் இருக்காரு. மீனராசி இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷ காலத்தில் 2 முறை வக்ரம் ஆகிறாரு. அதாவது ஜூலை மாதம் 2025 இருந்து நவம்பர் மாதம் 2025 வரைக்கும் ஒரு முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து ஜூலை மாதம் 2026 இருந்து டிசம்பர் மாதம் 2026 வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுதான் இந்த 2.5 வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க. இந்த 2025 சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. குரு பயிற்சி இருக்கு, ராகு கேது பயிற்சி, 3 முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு. இந்த 3லையும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க. ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையா பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்க அதிபதி சூரியனால இவங்க கிட்ட தலைமை பண்பு டிஃபால்ட்டாகவே இருக்குங்க. நல்ல தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க கிட்ட ஒரு பிடிவாதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குணம் இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 9, 1, 4 இந்த இடங்களை பார்த்து உங்கள் ராசியை பார்த்து சில டென்ஷனு, ஒரு நினச்ச விஷயத்த நினச்ச மாதிரி முடிக்க முடியாமல் ஒரு பிரச்சனை, சொத்து வாங்கலான்னா அதில் ஒரு பிரச்சனை, நான் என்ன பண்ணாலும் அம்மா தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க, எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, 9 பார்க்குறனால அப்பாவும் அப்படி தான் பண்ணார், யாருமே நீ புரிஞ்சுக்கலப்பா, எனக்குன்னு யாருமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு என்னங்க 7ஆம் இடத்துலேருந்தே எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையும் சனி கொடுத்தாரு, இப்போ 8ஆம் இடமான அஷ்டமத்துக்கு வர்றாரு, எங்களுக்கு பகைவர் வேற, எங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கவலையை விட்டுறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்கு பாவாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் வந்துடுறாருங்க. அப்போ கெட்டவன் கெட்ட இடமான 8ஆம் இடத்துல போயிடுறாரு. அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு கம்பல்சரி சனி பகவானால் உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுதுங்க. அதனால் நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம பாட்டுக்களை ஜாலியாக இருக்கலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாதுங்க. எப்பயும் போல் அதிகமான கடின உழைப்பை கொடுங்க. உழைப்புக்கு தகுந்த பலனை சனி பகவான் கொடுப்பார். நீங்கள் உழைப்பை நோக்கி ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வருமானத்தை 2 மடங்கு கொடுப்பார். அந்த அளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் கம்பல்சரி இந்த சமயத்தில் சப்போர்ட் பண்ண போகிறாருங்க. அதனால் பெருசாக பயப்பட வேணாம். தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க. இந்த 2.5 வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களோட லேசினஸை ஒதுக்கி வச்சுக்கோங்க. கோபம் படுறதை குறைச்சிக்கணும். ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு கோபம் அப்படிங்கிறது எப்பயுமே வரும். ஏன்னா அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். அதை இல்லைன்னா சொல்லவே இல்லை, மறுக்கவே இல்லைங்க. ஆனால் இந்த சமயத்தில் இந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. விதண்டாவாதம், ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. பணவரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன் அப்படின்னா நார்மலாகவே ஜோதிட ரீதியாக பணபரஸ்தானம்னு சொல்லுவோம். பணத்தை சொல்லக்கூடிய இடம் 2, 5, 8, 11ங்க.
இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு சனி 8ஆம் இடத்துல வர்றனால 2, 5, 8 இடத்தொடர்புகள் ஏற்படுது. அப்போ அதன் மூலியமாக பணவரவு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடத்தையும் குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல வந்து உட்காரனால அதுவும் சம்மந்தப்பட்டுருச்சு. அப்போ பணவரவுக்கு பெருசாக தொந்தரவு இருக்காது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருந்து வந்து 2 வந்து பார்க்குறனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பேராசை காமிச்சு உங்களோட பணத்தை வந்து பிடுங்கிறதுக்காக மற்றவங்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க கவனமா இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது கரெக்டா இருக்கணும். வண்டி கரெக்டா சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதாவது ரொம்ப நாளா ஒரு வண்டி வந்து விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், வித்துட்டு எனக்கு புதுசா இஷ்டத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வாங்கலான் இருக்கேன் அப்படின்னா அது இப்போ விற்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கும், நீண்ட நல்ல ஒரு நிலத்தை விற்கலான் இருக்கீங்க, அது விற்கவே மாட்டேங்குது, ரொம்ப அநியாய விலைக்கு கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒருத்தர் தேடி வந்து ஒரு நல்ல விலை கொடுத்து அந்த நிலத்தை வாங்குற மாதிரியான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி கௌரவ பதவிகளில் இருக்கவங்க, ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் வந்து போதும்ப்பா இது வரைக்கும் நம்ம சமுதாயத்துக்காக உழைச்சது, இனிமேல் நம்ம குடும்பத்துக்காக பாடுபடலாம் அப்படின்னு அந்த பதவிகளை திறந்துட்டு குடும்பத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சமயத்தில் ஏற்படுங்க. இப்போ சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸோ லைஃப் இன்சூரன்ஸோ போடாதவங்க போட்டுக்கிறது நல்லது. ஏற்கனவே வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோங்க, இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவார். அதனால் அந்த பணம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பரம்பரை சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் நீங்க இப்ப பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பாராத விதத்தில் பணவரவு, ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இப்ப 8ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப தொழில் வந்து நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்? நீங்க முன்ன வந்து 8 மணி நேரம் உழைச்சிங்கன்னா இப்ப 10 மணி நேரம் 11 மணி நேரமா உங்க உழைக்கக்கூடிய டைம் அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா கட்டாயம் தொழில் நல்லா இருக்கும். அடுத்தவங்களை நம்பி தொழிலை ஒப்படைக்காம நீங்களே இருந்து அந்த தொழிலை நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தொழில் உங்களை வளர்த்தி விடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. ஆனால் தொழிலை கவனிக்காமல் அடுத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா கட்டாயம் தொழில் நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு சிலர் தொழிலுக்காக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்குது. ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலியமாக சப்சிடி ஒரு அமௌண்ட் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட மாமியார் அம்மாவோட, அதாவது உங்கள் வாழ்க்கை துணையோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அவங்கள ஒரு கேரிங்காக ஒரு தாய்மை உள்ளத்தோடு பார்த்துக்கும் போது சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்வாருங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் இருந்தாங்கன்னா இந்த சிம்மராசியில் முழங்கால் சம்மந்தப்பட்ட ஒரு வலி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது, ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வை 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 2ஆம் இடத்தை படுதுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக ஏதாவது பணவரவு அப்படின்னா இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டே ஆகட்டும், அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அப்பா அம்மா கிட்ட, இல்லை வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்டையும் வந்து ஷேர் பண்ணி ஒரு விஷயத்த செய்யுங்க. குடும்பத்துக்கு இந்த சமயத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது நல்லதுங்க. உங்களுக்கு வந்து எப்பயுமே குடும்பத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த சமயத்தில் குடும்பத்தோட எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சு குடும்பத்தோட வெளியூர் அந்த மாதிரிலாம் போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை வந்து கொடுக்குங்க. வருமானம் நல்லா தான் இருக்கும். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் நான் இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் சிக்கல்களை கொண்டு போய் விட்டுரும். முடிஞ்சால் செஞ்சு கொடுங்க. என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லுங்கள். ஷியூராக நான் என்னை நம்பு, நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் ஒரு உறுதி வந்து யாருக்கும் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வந்து நீ நல்லா இருக்க மாட்டேன், நான் இவ்வளோ நல்லா அது பண்ணேன், நீ எனக்கு நல்லது பண்ணல, நீ நல்லா இருக்க மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யாருக்குமே சொல்லிடாதீங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன சொல் பழிக்கும் இந்த சமயத்தில். அதனால் எதிரியாக உங்களுக்கு இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் யாருக்கும் வந்து சாபம் கொடுக்கறத வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து சனி பகவான்
5ஆம் இடத்தை தனது 10ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது உத்தியோகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. ஜோதிடத்துறையில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அரசியல்வாதிகள் கடினமான உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு பதவி. இப்போ எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, அந்த எலெக்ஷனில் ஒரு சீட் கிடச்சி அதில் ஒரு வெற்றி ஆகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி சினிமா துறையில், கலைத்துறையில், மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்குங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் அதிகப்படியான ஒரு உழைப்பு குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த உழைப்புமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா பித்தப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கல்லீரல், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது நல்லதுங்க. இப்போ இன்னும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு குரு 11ஆம் இடத்துலேருந்து ஒரு லாப குருவாக இருந்து நல்ல பணவரவை கொடுக்க போகிறார். அதே மாதிரி உங்களுக்கும் உங்களோட இளைய சகோதரருக்கும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரி பண்ணுறது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இப்படிங்கிற அமைப்பையும் குரு பகவான் கொடுக்குறாருங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ இந்த அஷ்டம சனி காலத்தை நீங்கள் இன்னும் நல்லபடியாக மாற்றிக்கணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவியை ஏழை எளியவர்களுக்கு, குறிப்பாக வயதாகி நடக்க இயலாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க. தினமும் அனுமன் சாலிசா கேளுங்க. முடிஞ்சால் விநாயகர் அகவலும் கேளுங்க. விநாயகர் வழிபாடும் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் பெற்றுத்தரும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு, இப்போ உங்களோட ராசியில் இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்கே இருக்காரு, சனி உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, உங்களுக்கு இப்போ சனி தசையோ இல்லை சனி புத்தியோ நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து தாங்க உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா, திருமணம், பிஸ்னஸ் இல்லை சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.